அனைவருக்கும் வணக்கம். புதிய விடியலை தேடிய மக்களுக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்க அரசு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் பாலாறும், தேனாறும் ஓடுவதாகவும், மக்கள் அதில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருப்பதாகவும் நினைக்கிறேன். மாற்றம் தேடின மக்களுக்கு ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன். எந்த வகையில் மாற்றம் தேவைப்படுது அப்படிங்கிறது மட்டும் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்டோம். அந்த மாற்றம் என்னங்கிறத நீங்க சொல்லவே இல்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு தான் சொன்னீங்க. இன்றைக்கு பதவியேற்கக்கூடிய தாவேக அரசு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சிருக்கா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பா இருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட்ல தயவுசெய்து பதிவு பண்ணுங்க. அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கனவு திட்டங்களில் ஒன்று தான் கலைஞர் கனவு இல்லம். அதாவது குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு அது பயன்பெறக்கூடியது இருந்தது. இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு 1,00,000 பேருக்கு வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ பயனாளர்கள் தேர்வு செஞ்சு, அவங்களுக்கு வழங்குறதுக்கான ஆர்டர் குடுத்து எல்லாமே வந்தது. அந்த வொர்க்கிங் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த வேலைவாய்ப்புக்கான ஆர்டர வந்து குடுக்கறதுக்கு மொத நாள் தேர்தல் அறிவிப்பு வந்தது. அதுக்கப்புறம் தேர்தல் நடந்தது. தேர்தலுக்கு பிறகு நீங்க வெற்றி பெற்று நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. ஆனா அந்த வொர்க்கிங் ஆர்டர அந்த 1,00,000த்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு குடுக்காம, உங்களுடைய அரசு அத இழுத்தடிப்பு செய்யுது. வட்டார வளர்ச்சி அலுவலர்கிட்ட போய் சென்று கேட்டோம் அப்டின்னா, இந்த அரசு வந்து அத இப்போதைக்கு குடுக்க வேண்டாம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்டின்ற மாரி சொல்றாங்க. மக்கள் குடிசை இல்லாம ஒரு வீடு கட்டி வாழ்றதுக்கு, கடந்த அரசு செய்த நன்மைகள, திட்டங்கள நீங்க புறக்கணிக்கிறீங்க. 2வது அத நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறத மக்கள் மன்றத்திலேயே நான் விட்டுர்றேன். மேற்கொண்டு இந்த அரசு என்ன தவறு செய்தாலும், அத சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பணிய தொடர்ந்து செய்வோம். நன்றி.